ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பிரைஸ் லார்ட். அவார்டா ரிவார்டா நீங்கள் தான் டிசைட் பண்ணுறோம். சூஸ் வைஸ்லி. அவார்டு வேணும்னா நல்லது பண்ணணும், ரிவார்டு வேணும்னா கெட்டது பண்ணலாம். வாட் எவர். அதான் வேதம் நமக்கு சொல்லி கொடுத்து. வேதம் வந்து நமக்கு நல்லதையும் சொல்லி கொடுத்துருக்கு, கெட்டதையும் சொல்லி கொடுத்துருக்கு. கெட்டதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ரிவேஞ்ச் பயங்கரமாக இருக்குது. இந்த உலகம் சொல்லல, பூமராங், கர்மா பூமராங்கன்னுவாங்க. கர்மா பூமராங்கலாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை, தப்பு பண்ணால் தண்டனை நிச்சயம். ஓகே, இன்றைக்கி என்னால் என்றைக்குனா நிச்சயம். பிரதர் சிஸ்டர், நீங்கள் ஒரு வாலிப சகோதரனா சகோதரியாக இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களிடத்துல ஆண்டவர் என்ன மறைச்சி வெளிப்படாருன்னு விசுவாசிக்கிறேன். நானும் வாலிபன் தான். என்கிட்ட விடைப்பட்டார், உங்ககிட்ட விடைப்படாருன்னு நினைக்கிறேன். நான் மறைஞ்சு போயிடுறேன், அவர் உங்கள் இடத்துல பேசுவார். வார்த்தை வருது. பிரசங்கி புத்தகம், அதிக ஞானவானாகிய சாலமோன் எழுதின பிரசங்கி புத்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், வாலிபனே, அதாவது வாலிப சகோதரனே சகோதரி, உன் இளமையிலே சந்தோஷப்படு, ஜாலியாக இரு. உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் முன்னே அப்படியே உன் ஹார்ட்டில் அப்படியே ஜாலியாக இருப்பா, பூரிப்பாகட்டும். உன் நெஞ்சின் வலிகளிலும் உன் கண்களின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றையும் நிமித்தம் தேவர் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. ஆமென். புரியுதா? ஓகே, நீ ஒரு பொண்ணை பார்க்கலாம், ரசிக்கலாம், அப்படியே அந்த பொண்ணை நீ என்ன வேணால் பண்ணலாம்ப்பா. ஆனால் அது ரைட்டாக தப்பான்னு வேதம் சொல்லுது. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்ப்பது விபச்சாரம், ஒரு பையனை தப்பாக பார்க்குறது விபச்சாரம், கெட்ட வார்த்தை பேசுறது கெட்ட வார்த்தை, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, துதித்தலும் சவித்தலும் ஒரே வாயிலேருந்து வரக்கூடாது, வந்தால் அதுவும் பாவம் தான். அடுத்தவனுக்கு விரோதமான காரியங்களை பண்ணக்கூடாது, அடுத்தவனை அடிக்கக்கூடாது, கொலைகள் கொள்ளைகள் இப்படிலாம் இருக்குது. கெட்டது பண்ணால் ரிவார்டு கண்டிப்பாக நமக்கு ரிவெஞ்ச் இருக்குது. ஆண்டவர் கொடுப்பார். ஓகே, மனுஷன் கொடுக்குறானோ இல்லையா, ஆண்டவர் கொடுப்பார். இந்த உலகத்துலேருந்து அவரே நம்ம மனுஷனை விட்டே கொடுப்பார். ரெண்டாவது, தீமெல்லாம் நடக்குதில்ல, ப்ராப்ளம் வருதில்ல, இதனால தான். இன்னொன்று, ஆவியின் கலிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், இதெல்லாம் இருக்குது. அதையும் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கான ரிவார்டு. நீங்கள் அன்பை செலுத்துனீங்க, அன்பே பெறுவீங்க. எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய் அப்படின்னு சொல்லி வேதவசனம் தெளிவாக சொல்லுது. நீங்கள் எதை விதைக்கிறீங்க? இந்த வாலிப நாட்களில் பிசாசு என்ன தெரியுமா பண்ணுவோம், அப்படியே கொள்ளை ஆடுவான் உங்களை அழிக்கிறதுக்காக. அதெல்லாம் பண்ணலாம், அப்போது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலைல சர்ச்சைக்கு போயிட்டு வந்துடு, ஆன்லைன்லேயும் அட்டன் பண்ணி முடிச்சிடு, சாயங்காலம் வா போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் சபையை தவிர விடுறோம். ஆண்டவருக்கான காரியங்களை, அதாவது வார்த்தைக்கு மாறா ஆண்டவர் விட்டு எடுப்புற அநேக காரியங்களை பண்ணி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பண்ணணுமே தவிர ஆண்டவருக்கு பிடிச்ச காரியங்களை பண்ணுறோம்னா கொஸ்டின் மார்க் தான். ஓகே, கடைசி டைமில் அந்த லாஸ்ட்டு பாருங்களேன், எல்லாத்தையும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். ஃபுல்லாக பாவம், ஃபுல்லாக அக்கறமாக பண்ணனா எங்கே போய் நிற்க போகிறோன்னு தெரில பிரதர் சிஸ்டர். ஓகே, உலகத்தில் ஜீவன் இருக்கும் பொழுது அதுக்கான ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தாருன்னா உங்கள் ஆவிலையும் ஆத்துமாலையும் உணர்த்தப்பட்டீங்கன்னா, ஸோ ப்ளீஸ் ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவர் பக்கம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. முடிவு நாளில் தான், புரியுதா? முடிவு நாள் வர்றதுக்கு முன்னாடியே உஷாராகுங்க, ஆண்டவருக்காக ஓடாதீங்க. அடுத்த காரியத்தில் மூவ் ஆன் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய பிளான் வச்சுருக்காரு, புரியுதா? பொருளாக திரும்ப கேளுங்க, தெளிவாக புரியும். எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, ஆண்டவருக்காக நில்லுங்க. கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை பண்ணுவார். இதனால் இல்லை நம்ம பத்திரிக்கை சுத்திரமாக நிலையா.